ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது சீரிஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மெத்தடு தான். பட் வந்து இந்த மெத்தடு வந்து ஒரு நியூ மெத்தடை வந்து நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அது உள்ளே பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் கிடையாது, பண்ணுறது எல்லாமே சேம் தான். பட் வந்து ஒரு பர்ஃபெக்டான டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அந்த அனாலிசிஸோட சீரிஸ் பேர் வந்து ஈகிள் ஐ 360 மெத்தட் அப்படின்ற மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி உங்களுக்கு. சரியா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சார்ட்டை ஏ டு இசட் எந்தெந்த வழியிலலாம் நம்மளாட்டி அதை வந்து அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தரவாக ஒரு இடம் கூட டவுட்டே இல்லாமல் கிளியராக வந்து செக் பண்ண போகிறோம். சரியா? ஒரு சார்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் பின்னாடி நடக்கிற நியூஸஸை தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சரில் 100% என்ன பண்ண முடியும், நம்மளோட பெஸ்ட்டு என்ன கொடுக்க முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பிடிசியில் சார்ட்டில் இருக்கோம். பிடிசியில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷ சார்ட் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஒரு சார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தோட சார்ட்டு. சரியா? இந்த ஒரு கேண்டில் உருவாகிறதுக்கு ஒரு வருஷம். ஏன் வந்து இவ்வளோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, சும்மா வந்து ஒரு உள்ள நடக்கிறது என்ன அப்படின்னா ஒரு டாப் டவுன்லேருந்து அனலைஸ் பண்ணும்போது உள்ள என்ன நடக்குதுன்றது கிளியராக புரியுதா என்னன்றதுக்காக உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டை நீங்கள் இது வரைக்கும் பார்க்குற வியூ வந்து டோட்டலாக மாறும். சரியா? சரி, ஓகே. நம்ம கண்டென்ட் உள்ள போவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் சார்ட்டில் இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே ஆரம்பிச்சு அப்படியே அழகாக ஒரு வருஷம் ஃபுல்லாக மேலே போச்சு. அடுத்த வருஷமும் மேலே போயிட்டு பாதி வரைக்கும் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாதியிலேருந்து கரெக்டாக ஆரம்பிச்சு திரும்ப கீழே போகிற மாதிரி போயிட்டு நல்ல சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து நல்ல மேலே போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2025 நடக்குது. 2023 வந்து பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம். அதாவது பழைய ஆல் டைம் ஹையெல்லாம் உடைச்சி ரொம்ப கீழே போனது திரும்ப வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஃபுல் ஃபார்மோட ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 2023 வந்து மிக சிறப்பாக வந்து நல்லா மேலே ஏறி இருக்கு. சரியா? போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹை வச்சுச்சு. பட் இருந்தாலும் அது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக அந்த பாடியில் கரெக்டாக அந்த பாடியை தாண்டல. 2023 ஆரம்பித்த பாடியை தாண்டல. பட் வந்து வீக்கு மட்டும் வச்சு நல்லா என்ன சொல்கிறது நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 103 104 1,04,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு, பட் 2025 பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் கிட்ட போச்சு. 1,25,000 போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துருச்சு அப்படியே. ஓகேவா? சரி, இப்போ இதில் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்க, இந்த சார்ட் உருவாயிருக்குல்ல, அதாவது இந்த கேண்டில் இருக்குல்ல. சரியா? இது வந்து இங்கே வந்து ஆல் டைம் போயிடும். ஒரு வாட்டி வந்து இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் ஆனது திரும்ப வந்து இந்த ஹையை உடைக்கும் போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மேலே போயிருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல எந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு அப்படின்றத பாருங்க. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மேலே போகுது, திரும்ப கீழே வருது. இதில் இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இதில் ஒரு 50% கீழே வந்துட்டு இது ஆக்சுவலி என்ன பண்ணும், இந்த இடத்துக்கிட்ட வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி செல்லர்ஸ் நிறைய இருப்பாங்க. சரியா? இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து பார்ஷியலாக வந்து ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷன் வெளியில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மூவ்மெண்ட் கீழே வரும், 50% கீழே வரும். திரும்ப நல்ல வேலையில் இங்கே பை பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன் பை பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு செல் ஆர்டர், மிகப்பெரிய செல் ஆர்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறைய செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி வச்சுட்டு எஸ்எல் வந்து போட்டு வச்சு வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இங்கேருந்து இறங்கின மார்க்கெட்டு திரும்ப வந்து இந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், லைட்டாக வந்துனாச்சும் ரிஜெக்ஷன் காட்டணும், இல்லை ஏதாவது ஒரு சிம்டம் காட்டணும். இந்த இடத்துக்கிட்ட ஏன் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸை எஸ்எல்ல ஹிட் பண்ணுறதுனால தான் வந்து இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு. சரியா? இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் வந்து, அதாவது இங்கே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு பை ஆர்டர்ஸாக கிடைக்கும். சரியா? ஒரு மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டு திரும்ப இப்படி கீழே வருது. சரியா? ஆக்சுவலி இன்ஸ்டியூஷன் இங்கே பை பண்ணுறாங்க, அவங்களோட போக வேண்டிய இடம் இங்கே தான் போகணும். சரியா? பட் வந்து ஏன் இந்த மூவ்மெண்ட்டை வந்து திரும்ப கீழே கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது,
இங்க வாங்குற எல்லாத்தையுமே வந்து மொத்தமா வந்து ஒரே இடத்துல அவங்க க்ளோஸ் பண்ண முடியாது. அது ஒரு காரணம், ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ண முடியாது. பட் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளோட ஆர்டர்ஸை நம்மள வெயிட்டட் டெய்லர்ஸை உள்ள கொண்டு வந்து அவங்களோட ஆர்டர்ஸ், அவங்களோட எஸ்எல் ப்ளஸ் அவங்களோட இப்போ இந்த இடத்துக்கிட்ட போனோம்னா மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து இங்கே உடனே டைரெக்டாக செல் ஆகிற மாதிரி காட்டாது. இங்கே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காட்டும். சரியா? பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காட்டும்போது பாதி பையர்ஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினச்சி இங்கே எஸ்எல்ல போட்டுட்டு இதை பை ஆர்டர் எடுத்து வச்சிருப்பாங்க. பாதி செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே எஸ்எல்ல போட்டுட்டு இங்கே செல்லர்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ என்ன பண்ணும், இது வந்து மேலே கீழே போய் இவங்க 2 பேரையும் காலி பண்ணும். சரியா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 1000 லாட் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். 1000 லாட் இங்கே இருக்கு. சரியா? 1000 லாட்டு இவங்களுக்கு பை பண்ணணும். சரியா? பட் இங்கே 500 லாட்டு பை பண்ணிட்டாங்க. மீதி 500 லாட்டு இவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போறாங்க. சரியா? இங்கே தான் அவங்க வந்து 1000 லாட்டையும் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. டேக் ப்ராஃபிட் இங்கே எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 500 லாட்டு வந்து வாங்கிட்டாங்க. சரியா? இன்னொரு 500 லாட்டு வந்து இவங்க வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு பார்ஷியலாக வந்து ஒரு 200 லாட்டை வந்து செல் பண்ணுவாங்க. சரியா? இவங்க செல் பண்ணுறதை யார் பை பண்ணுவாங்கன்னா அனதர் இன்ஸ்டியூஷனும் பை பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸும் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே பாதி பேர் வந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க, பாதி பேர் வந்து பிரேக் அவுட்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க, பாதி பேர் செல் ஆக போகுதுன்னு கீழே செல் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நடக்கிறது இருக்கிறியாவா, இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து பாதி 200 டாட் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு திரும்ப வந்து கீழே வராங்க. சரியா? கீழே வந்து இது வந்து என்ன சொல்றது, இதில் வந்து 2 பேர் இதை வாங்க, அதாவது புதுசாக என்டர் ஆகிற இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே என்டர் ஆவாங்க. இங்கேருந்து கொண்டுட்டு போனவங்க பாதியை வந்து பார்ஷியலாக வந்து ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே கொண்டுட்டு வந்துட்டு இங்கேருந்து திரும்ப பை பண்ணுவாங்க. சரியா? இந்த 200 லாட் வித்துட்டாங்களா, திரும்ப இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே வந்து திரும்ப வந்து புதுசாக ஒரு 200 லாட்டு திரும்ப பை பண்ணுவாங்க. சரியா? இவங்க வித்ததை இங்கே பை பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துக்கு திரும்ப, சரியா, இப்போ இந்த இடத்துக்கு திரும்ப போகும்போது இங்கே வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கல்ல, அவங்க ஆர்டர்ஸை மட்டும் தான் ஃபஸ்ட்டு இங்கே கீழே வரும்போது கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இங்கே செல் பண்ணி வச்சிருக்கவங்க எஸ்எல் இங்கேயே இருக்கும். இவங்க என்ன நினைப்பாங்க, செல்லர்ஸு சரி நல்லா கீழே போகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது கீழே போகிற மாதிரி 50% போயிட்டு திரும்ப இங்கே ரீட்டைல் ட்ரேடர் பை இது இன்ஸ்டியூஷன் பை பண்ணிட்டு திரும்ப அந்த இங்கே வித்த 200 லாட்டை திரும்ப வந்து இந்த இங்கே கலெக்ட் பண்ண ஆர்டர்ஸை வச்சு பை பண்ணிட்டு இங்கே மேலே வரும்போது இங்கே இருக்க எஸ்எல் ஆர்டர்ஸும் நிறையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ வந்து அப்படியே ஒரே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஹிட்டு அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கும், அவங்க இதை நோக்கி போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்டில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படிலாம் வந்து அவங்களுக்கு உள்ள வரத்துக்கான என்ட்ரி வந்து கிடைக்குதுன்னு பாருங்க. சரியா? ஒன்று வந்து இந்த இடத்துக்கிட்ட பாதி பையர்ஸ் வந்து எஸ்எல் போட்டுட்டு பிரேக் அவுட்னு நினச்சி பை பண்ணுவாங்க, பாதி பையர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே தான் என்டர் ஆவாங்க. இங்கேருந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா சில இன்ஸ்டியூஷன் வந்து இங்கேருந்து தான் வந்து உள்ளே என்டர் ஆவாங்க. உள்ளே என்டர் ஆகி அவங்க வந்து ஃபஸ்ட்டு செல் ஆர்டர்ஸை இன்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கீழே கொண்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் பார்ஷியலாக இது பண்ணிவிட்டு வித்துட்டு திரும்ப வந்து புதுசாக வந்து பை பண்ணுவாங்க. சரியா? இந்த இடத்துக்கிட்ட வெறும் இன்ஸ்டியூஷன் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட்டை உருவாக்குறது கிடையாது, இல்லை வந்து இவங்க செல் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பை பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டியூஷன் பாதி இன்ஸ்டியூஷன் வந்து இங்கேயும் வந்து இறங்குவாங்க, இங்கேயும் என்டர் ஆவாங்க, இங்கேயும் என்டர் ஆவாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். எது மூலியமா அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் மூலியமா. நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ண அவங்களுக்கு வந்து அது நம்ம செல் ஸ்டாப் லாஸாக இருந்தால் பை ஆர்டர்ஸ் ஆகும், பை ஸ்டாப் லாஸ் வந்து செல் ஆர்டர்ஸ் ஆகும் அவங்களுக்கு மாறும். சரியா? ஸோ அது மூலியமா வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து லாட்டை வந்து உள்ளே கொண்டுட்டு வரதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது அது. சரியா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்க, இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு வாட்டி மேலே போயிடுச்சு. சரியா? இந்த கேண்டில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு, ஒரு வாட்டி நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது இது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி இது ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து உருவாகும். அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து எங்கே வந்து உருவாகும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட. சரியா? இந்த இடத்துக்கிட்ட உருவாகும். ஸோ வந்து என்னதான் இன்ஸ்டியூஷன் வந்து இங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே கொண்டுட்டு போனாலும்
இங்கே வந்து பாதி ஆர்டர்ஸ் வந்து இதுவாகாம இருக்கும். ஏன்னா இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகும்போது இங்கே பாதி ஆர்டர்ஸ் வந்து இதுவாகாம இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 50% வந்து கீழே வந்துட்டு திரும்ப வந்து இங்கே இருக்க ஆர்டர்ஸ் பிளாக்ஸை எடுத்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில்லப் பண்ணிட்டு இங்கே வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிடும். சரியா? இப்படி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகும்போது, இந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகும்போது இங்கே செல்லர்ஸே இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு இந்த இடத்துல வெறும் பை மட்டும் தான் நடந்திருக்கு, செல்லே நடக்கல. ஒரு இடத்துல வந்து பையும் செல்லும் நடந்தால் தான் வந்து அது நார்மலான இது. இப்படி வந்து ஒரே சைடாக இது ஆகும்போது திரும்ப வந்து இங்கே செல் ஆர்டர்ஸ் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணும், மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து 50% திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட இதை எடுத்துட்டு இந்த ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகும். சரியா? இது வந்து எந்த கேண்டில் நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் கேண்டில் நடக்குது. 12 மந்த் கேண்டில்லே வந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து போன வருஷம் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து ஏன் வந்து இறங்குச்சு அப்படின்றது இப்போதான் உங்களுக்கு புரியும். இந்த இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த 50%ல இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்து மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் மேலே போனது. திரும்ப வந்து ஒரு இது மாதிரி ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்க 50%ல இருக்க ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்காக தான் கீழே வந்திருக்கு. சரியா? கரெக்டாக பாருங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த ஹைக்கும் இந்த இது இது ஏற்கனவே ஒரு வாட்டி ஹை ஃபார்ம் பண்ணது இங்கே திரும்ப வந்து 50% எடுத்தது இந்த இடத்துக்கிட்ட எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்னும் ஒரு சின்ன கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை மார்க்கெட்டு மேபி திரும்ப வந்துட்டு ஒரு வாட்டி ஃபில்லப் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. இதை வந்து 12 மந்த்ஸ்ல நமக்கு தெரியல. மேபி வந்து நமக்கு மந்த்லி வீக்லி போனோம்னா இந்த இடத்த கவர் பண்ணியிருந்தது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இன்வாலிட் ஆகிடும். சரியா? அது 12 மந்த்ஸ்ல வந்து நமக்கு இது கவர் பண்ணாத மாதிரி தெரியுது. நம்ம அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் கீழே போகும்போது நமக்கு வந்து அது எடுத்திருக்கா இல்லைன்றது நமக்கு தெரியும். சரியா? சரி, நம்ம அடுத்தடுத்த அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 1 இயர் கேண்டில் 12 மந்த்ஸ் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர். அதாவது மேலே வந்துச்சு, திரும்ப மேலே போச்சு, திரும்ப கொஞ்சம் ரீடெஸ்ட் 50% ரீடெஸ்ட் எடுத்துச்சு, இந்த லோவையும் உடைக்கல. இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பை. சரியா? இங்கே எடுத்த ரீட்ரேஸுக்கு அழகான அடுத்த ஒரு பை போயிட்டு திரும்ப என்ன பண்ணுச்சு, இது வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் இங்கே வரைக்கும் பாதி வரைக்கும் 50% வந்துட்டு இதை எடுத்துட்டு திரும்ப வந்து பாடி வந்து இதுக்கு நேராகவே மேலே க்ளோஸ் ஆகுது, மேலவே ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து இங்கேருந்து பை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய காட்டுது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சர் படி இது சரியான கரெக்டான பை. ஒரு 12 மந்த்ஸ் கேண்டில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான சிக்னல் வந்து எல்லாமே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. சரியா? சரி, அடுத்த டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம மந்த்லி கேண்டில். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 6 மந்த் கேண்டில் போய் பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம ஒரு அனலைசிஸும் விடக்கூடாது. அதாவது ஒரு ஒரு இதுலையும் வந்து எப்படிலாம் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெளிவாக தெரியும், என்ன நடக்குதுன்றது தெளிவாக தெரியும். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம 6 மந்த் கேண்டில்ஸில் இருக்கோம். இப்போ இந்த ஒரு கேண்டிலுமே வந்து 6 மந்த் எடுத்திருக்கு. இது உருவாகிறதுக்கு 6 மந்த் எடுத்திருக்கு. சரியா? இதில் வந்து வேற என்ன நமக்கு அழகாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பாருங்க, நான் சொன்னது இது நடந்திருக்கு. அதாவது இதை இந்த ஹையை உடைச்சிட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக எங்கேயுமே இங்கே செல்லை விடாமல் நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. ஸோ திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக திரும்ப ஒரு விக் வச்சு இதை எடுத்துட்டு. சரியா? ஆனால் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹை ஃபார்ம் பண்ணல. சரியா? இதுக்கு ஈக்குவலாகவே இந்த பாடி இந்த விக்குக்கு நேராகவே போயிட்டு அதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சு இங்கே இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த கேண்டில் உருவாயிருக்கு. ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட இது நடந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பை செல்லை வந்து பார்க்கறது இல்லை, நம்ம வந்து இன்ஸ்டியூஷனோட ஒரு லாங் டேர்ம் இவ பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா ஈகிள் ஐ மெத்தடுன்னு இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு ரீட்டைல் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. நம்ம இன்ஸ்டியூஷனாகவே ஒரு இன்ஸ்டியூஷன், நான் வந்து இன்னைக்கு ஒரு 10 பில்லியன் 100 பில்லியன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து ட்ரேடை வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? 2025 ரீட்டைல் கான்செப்ட் தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷனாக மாறினா மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் வந்து சர்வைல் ஆக முடியும். இதில் வந்து மணின்றது மேட்டரே கிடையாது. என்கிட்ட வந்து அவ்வளோ மணி இல்லையே அப்படின்றது மேட்டர் கிடையாது. பட் வந்து மனநிலை, அந்த மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக கவனிக்கணும். சரியா? இது வந்து எப்படின்னா
ஒரு சர்க்கஸில் இருக்க புலியும் ஒரு காட்டில் இருக்க புலியும் எப்படி டிஃப்ரெண்ட்னா ரெண்டுமே ஒரே புலி தான். ரெண்டுக்குமே ஒரே எல்லாமே தன்மை எல்லாமே அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணும், அந்த சர்க்கஸில் இருக்க புலி என்ன பண்ணும், அதுக்கு 3 வேளைக்கு ஒரு சின்ன சின்ன எலும்பு துண்டு கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக அது வேலை பார்த்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு காட்டில் இருக்க புலி என்ன பண்ணும், அதுக்கு அந்த 3 வேளை உணவுன்றது கேரண்டி கிடையாது. ஆனால் அது கரெக்டாக திட்டமிட்டு அதோட இறைக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து எந்த லொக்கேஷனில் அதுக்கு இறை வரும்னு தெரியுதோ அது ஏரியாவுக்கு வந்த உடனே அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கேப்சர் பண்ணி அதை ஒரு வாட்டி பிடிக்கும். அது ஒரு வாட்டி பிடிச்சிச்சு அப்படின்னா அது ஒரு வாட்டி இறைய எடுத்துச்சுன்னா அதுக்கு 3 மாதத்துக்கு கூட அது தாங்குற அளவுக்கான இறைய எடுத்துரும். சரியா? அது மாதிரி தான் ஒரு வேட்டை மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். ஒரு சர்க்கஸில் இருக்க புலி மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற 5-10க்கு நம்ம தூக்கி போடுறத நம்ம பொறுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியாது. அது ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ 10,000 போட்டுட்டு 500 எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒழிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியாது. மார்க்கெட்டில் நம்ம வாழ்க்கையை இந்த ட்ராப்பை உடைக்க முடியாது. இந்த ட்ராப்பை உடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு காட்டில் இருக்க புலி வேட்டையாடுற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். சரியா? ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் இன்ஸ்டியூஷனாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டியூஷனாக பார்க்கும்போது இந்த ஒரு ஜோனையும் என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பை செல்லுன்னு பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கா, இந்த இடத்துல எதுக்காக இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆகுதா, இந்த இடத்துக்கிட்ட அடுத்தடுத்த மெத்தட் என்ன பார்க்கணும், லிக்விடிட்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். எங்கே மணி உள்ளே வரும், இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர்ஸ் உள்ளே வரும் அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட மொத்த பர்ஃபெக்ஷனே மாற்றணும். அதாவது நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக மாற்றி பார்க்கணும். ஒரு இன்ஸ்டியூஷனாக நம்ம மாறி பார்த்தா தான் அந்த சினாரியோ புரியும். ஒரு மானோட பார்வையிலேருந்து பார்க்கறதுக்கும் ஒரு புலியோட பார்வையிலேருந்து பார்க்கறதுக்கும் அந்த காட்டோட அமைப்பு மொத்தமாக வேறையா இருக்கும். ரெண்டுமே ஒரே காட்டில் தான் வாழுது. ஆனால் ஒரு மானோட எண்ணம் எங்கே தப்பிச்சு ஓடலாம், எங்கே உயிரை காப்பாற்றலாம் அப்படின்றதா இருக்கும். ஒரு புலியோட எண்ணம் எப்படி நம்ம வேட்டையாடலாம், எப்படி நம்ம இறைய பிடிக்கலாம் அப்படின்றதுல இருக்கும். நீங்கள் மானாவே இருந்தீங்க அப்படின்னா என்றைக்குமே உங்கள் கேபிட்டலுக்கு உங்களையும் உசுரை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே போராடிட்டு இருப்பீங்க. உங்களாட்டி சர்வேல் ஆக முடியாது. ஆனால் ஒரு புலியாக இருந்தீங்கன்னா உங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு பயம் கிடையாது. பட் உங்கள் உணவை பற்றி உங்களுக்கு எப்படி நம்ம உணவு எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பயம் இல்லாமல் தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சரியா? அதுக்காக தான் நான் ரொம்ப டீப்பாக போகிறேன். இது ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள், தெளிவாக புரியும். சரியா? சரி, ஓகே, நம்ம கான்செப்ட் உள்ள போவோம். இப்போ 6 மந்த்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 6 மந்த்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான என்ட்ரி. சரியா? இது ஒரு அழகான பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு, ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு. திரும்ப இந்த ஐயை உடைக்கும் போது இந்த இடத்துல கிரியேட் ஆன இம்பேலன்ஸை இந்த கேண்டில் எடுத்திருக்கு. பட் இந்த கேண்டில் இதை தாண்டி மேலே போகல. ஸோ அதனால அடுத்த கேண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரும்ப இங்கேருந்து ஆரம்பிச்சு இதை உடைச்சி மேலே போகிற மாதிரி போயிட்டு அந்த பாடியும் திரும்ப இதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்லியிருப்போம், ஒரு மார்க்கெட் உருவாகுது அப்படின்னா ரேலி, பிரேக் அவுட், திரும்ப ரேலி, திரும்ப பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ரேலி உருவாகணும். சரியா? இந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மந்த் படியும் அழகான அடுத்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டுது. இப்போ இந்த அளவுக்கு எப்படி மூவ் ஆச்சோ அடுத்த மூவ் இதே அளவுக்கு பெரிய மூவ் மேலே உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரை காட்டுது. ஸோ பிட்காயின் ஒரு ஃபியூச்சர் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலில் ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 150, 160, 1,60,000 வெள்ளி கூட போகிறதுக்கு கூட நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? சரி, ஓகே, அடுத்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம 6 மந்த் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து 3 மந்த்ஸில் போய் பார்ப்போம், வேற ஏதாவது நமக்கு டிஃப்ரெண்டாக தெரியுதா அப்படின்ட்டு. சரியா? இப்போ 3 மந்த்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க. 3 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டே பாருங்க, இந்த இடத்துக்கிட்டே திரும்ப அந்த 12 மந்த்ஸில் இங்கே ரிஜெக்ட் ஆகாமல் டேரெக்டாக போன மாதிரி காட்டுச்சு. பட் 3 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. சரியா? இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இது செல் ஆர்டர்ஸ் இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய செல் ஆர்டர்ஸ் இங்கே இருந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் ஆனால் கீழே போயிட்டு இதை உடைக்காமல் திரும்ப மேலே போயிடுச்சு. சரியா? நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்த இந்த ஹையை ரியாக்ட் பண்ணியிருக்குங்க. 3 மந்த்ஸில் பார்க்கும்போது இந்த இடத்த ரியாக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கீழே இருந்துட்டு ஒரு 3 மாதம் கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இன்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு கீழே போகிறதா மேலே போகிறதான்னு ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு. சரியா? மேலே போயிட்டு திரும்பவும் இதை உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அடுத்த 3 மாதம் என்ன பண்ணியிருக்கு, நல்லா மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஹை வைக்கிற மாதிரி காட்டியிருக்கு. அடுத்த ஒரு கேண்டில்
ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப வந்து பாடி உள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இந்த விக்கிட்டே இந்த பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா, இந்த விக்கிட்டே இந்த வீக்லியே இந்த பாடி வந்து திரும்ப வந்து இதை தாண்டி பெருசா மேல போல கீழே வந்துட்டு 3 மாசம் அங்கேயே நின்றுருக்கு. திரும்ப வந்து ஒரு பெரிய செல்லு நடந்திருக்கு. சரியா, லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் வந்து நல்ல ஒரு பெரிய செல்லு நடந்திருக்கு. ஒரு 1,25,000 அந்த ஹையை தொட்ட பிறகு அப்படியே அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சது. ஒரு 100 வந்துட்டு திரும்ப மேல போற மாதிரி கொஞ்சம் 111 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 வரைக்கும் கீழே வந்துருச்சு. சரியா, இப்போ வந்து நான் வந்து இன்னொன்று மார்க் பண்ணியிருக்கேன், கவனிச்சிங்கன்னா புரியும். நான் அதை மந்த்லி கேட்டில் உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா, நமக்கு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் வந்து இந்த இந்த சப்போர்ட் தான் லாஸ்டா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே பை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அதுக்கு கீழே வந்து அவங்க அந்த இதை விடக்கூடாது. அதே போல் ஒரு வாட்டி வந்து பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டி ஸ்டாப் ஃபண்ட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாப் ஃபண்ட் பண்ணிட்டாங்களா, லிக்விடிட்டி இது பண்ணிட்டாங்களா, அடுத்து ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி மேலே கொண்டுட்டு போயிருக்கணும். சரியா, அதை நான் சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இப்போ வந்து 3 months வரைக்கும் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு அழகான ஹையை உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்கு. திரும்ப எதுக்காக இந்த இடத்துக்கு திரும்ப கீழே வந்திருக்கு அப்படின்னா இதில் இருக்க இந்த ஆர்டர்ஸை இதில் 50% இங்கே விட்டுட்டு போன ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி அப்படியே பொறுமையாக மேலே போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து மந்த்லி கேண்டில் போவோம், நம்ம நார்மல் அனாலிசிஸ் போவோம். சரியா, நம்ம மந்த்லி கேண்டில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மந்த்லியில் வந்து பாருங்க, மந்த்லி வந்து இந்த கேண்டில் பாருங்க, இது வந்து ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபுல்லாக பை தான். சரியா, ஒரு மந்த் ஃபுல்லாகவே பை ஆயிருக்கு. பட் இந்த இடத்துக்கிட்ட இன்னும் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படியே இருக்கு. சரியா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படியே இருக்கு. அதனால இந்த ஏரியா மார்க் பண்ணியிருந்தேன், லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருந்தேன். திரும்ப போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, 1 2 3 4 5 மாதம் கழிச்சு திரும்ப வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறதுக்கு 5 மாதம் இருக்கு. இது மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறதுக்கு 5 மாதம் இருக்கு. சரியா, இங்கே திரும்ப எடுத்துருச்சு. ஓகேவா, இப்போ கான்செப்ட் படி நமக்கு ஸ்ட்ரக்சர் படி இந்த இடம் தான் வந்து இப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லோ. சரியா, இதுதான் வந்து மந்த்லி ஜோனு திரும்ப பை பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பை பண்ணியிருக்க ஆர்டரை இங்கே பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 50% வந்து இங்கே திரும்ப பை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூஷன் வந்து திரும்ப பை பண்ணியிருக்காங்க, ஒரு பல்க் அமௌண்ட்டாக இங்கே பை பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இங்கே கொண்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து இது வரைக்கும் போயிட்டு செல் ஆஃப் பண்ணிட்டு இங்கே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இதில் இந்த மூமெண்ட்டில் 50% இங்கே வந்திருக்கு. சரியா, இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வரைக்கும் மறந்துடுங்க, மார்க்கெட்டில் இதெல்லாம் டோட்டலாக மறந்துடுங்க. இங்கேருந்து தான் நம்ம கான்செப்ட், இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ இங்கேருந்து போயிட்டு இதில் 50% இங்கே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்கணும். பட் வந்து இங்கே வந்து விக்கு வச்சு இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியா, இங்கே இருக்க ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி டைரக்ஷன் காட்டிட்டு இருக்கு. சரியா, நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மேலே போகுது அப்படின்னா இது 50%, அதாவது ஓகேவா இப்படி போகுது. இப்போ வந்து இந்த ஹை உருவாயிடுச்சு, இந்த மேலே போகிற மூமெண்ட் வந்து இது வந்து 50%. சரியா, இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி தான் மேலே போகும். ஆனால் எல்லா டைமும் அப்படியே போகணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம் வந்து இப்படி மேலே போயிட்டு இது வரைக்கும் கூட வரலாம். இந்த ஹை இருக்கா, இது வரைக்கும் கூட இந்த ஹையை உடைக்கக்கூடாது. ஆனால் இந்த ஹை இருக்க வரைக்கும் கூட வந்துட்டு கூட திரும்ப வந்து கேண்டில் இப்படி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து ஸ்டில் வந்து பை தான். சரியா, இங்கே என்னதான் செல்லாக வந்தாலும் இதை உடைக்காத வரைக்கும், லாஸ்ட் ஹையர் லோவை உடைக்காத வரைக்கும் இது வந்து ஸ்டில் வந்து இன்டர்னல் செல்லு தான். ஸ்டில் வந்து இது கன்சிடர் வந்து லாங் டேர்மில் இது பை தான். சரியா, ஸோ வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேண்டிலை உடைக்காத வரைக்கும் இது வந்து அழகான, இது என்னதான் இந்த செல்லு நடந்தாலும் இது இன்டர்னல் செல்லு தான். ஸோ வந்து ஓவரால் பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டில் வந்து ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து இங்கே அதுக்கான பையும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பை ஸ்ட்ரக்சர் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி திரும்ப கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட என்னென்ன நடக்கணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டணும். பையர்ஸ் ரீட்டைல்ஸ் ட்ரேடர்ஸை உள்ளே கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து இங்கே பை பண்ண வச்சு அவங்களோட லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்டாப் ஒன்று நடக்கணும். ஸ்டாப் ஒன்று நடந்துட்டு திரும்ப வந்து இப்படி மேலே போகும்போது மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப வரணும். இதை எடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மேலே கொண்டுட்டு போயிட்டு இப்படி ஒரு திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி வரலாம், இல்லை இது நேராகவும் மேலே போகலாம். இப்படி திரும்ப அவர் ஃபார்ம் பண்ணி ஹை ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். சரியா, இது வந்து ப்ராப்பரான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரு. இதில் என்டர் ஆனோம் அப்படின்னா அடுத்த ஹையில் வந்து நம்ம வெளியாகலாம், ப்ராஃபிட்டை வெளியாகலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இந்த 3 விஷயங்கள் நடந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மேலே போகிற மாதிரி காட்டிட்டு பை வந்து சிக்னல் திரும்பிருக்கணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காட்டியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கணும். சரியா, அதாவது ஒரு ட்ரெண்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே திரும்ப போகுது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் மூலியமாக நான் காட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நடந்ததை வந்து எஸ்எல்ல ஹிட் பண்ணியிருக்கணும், ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கணும். இந்த இடத்துக்கு திரும்ப மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே வந்து இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு நியூ வந்து ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சரியா, புது ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கணும். புது ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஒரு சப்போர்ட்டாக வச்சு அப்படியே பொறுமையாக மேலே போகும். சரியா, இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எஸ்எல் ஹிட் பண்ணுறாங்களே, எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் மேலே வந்து போகும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர்ஸில் வந்து திரும்ப வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் உருவாகும். இந்த கேண்டில் வந்து ஒரு வாட்டி எஸ்எல் ஹிட் பண்ண வராங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் இப்படி கீழே வருது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்கே பை பண்ண வச்சிட்டாங்க, திரும்ப அந்த எஸ்எல் ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட திரும்ப போகிற கேண்டில் வந்து பொறுமையாக போகாது. ஏன்னா இது எஸ்எலுக்காக தான் வந்துச்சு. இங்கே அவங்க போட்டிருக்க லிமிட் ஆர்டர்ஸ் வந்து டக்கு ட்ரிகர் ஆகிடும். இந்த என்ட்ரியை வந்து ஏன் இப்படி மேனிபுலேட் பண்ணி இங்கே கீழே கொண்டுட்டு வராங்கன்னா இங்கே லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லிமிட் ஆர்டர் ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வருது. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டிருந்த இவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆர்டர்ஸும் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பை ஆர்டர்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பை ஆர்டர்ஸ்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு நேராக இவங்களோட லிமிட் ஆர்டருக்கு போயிட்டு இதை ட்ரிகர் ஆன உடனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டக்குன்னு மேலே வரும். மேலே வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கீழே வந்து இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் பொறுமையாக ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி மேலே போகும். சரியா, நான் போய் ஒன்று காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் நடந்துருச்சா, இந்த இடத்துக்குள்ள இந்த நம்ம சொன்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஸ்டாப் ஹண்டு ப்ளஸ் வந்து திரும்ப ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துட்டு லாஸ்ட்டாக திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக லாங் டேர்முக்கு இப்படி பெருசாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சிருச்சா திரும்ப இங்கே ஒரு வாட்டி கீழே வருமா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம தாராளமாக இறங்கலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்க, அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா, நம்ம வந்து எதையுமே ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சரியா, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஈக்குவல் ஐயில் கரெக்டாக பார்க்கணும். நம்ம ஃபோக்கஸை கரெக்டாக பார்த்து அதை மட்டுமே நம்ம தெளிவாக இது பண்ணி அதை மட்டுமே கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு சார்ட் பார்த்தாலும் அதில் வந்து A to Z தெளிவாக இருக்கணும். சரியா, எந்த சார்ட் எடுக்கிறீங்களோ பிரச்சனை கிடையாது. ஒரு சார்ட் பார்த்தாலும் அதில் வந்து ஃபுல்லாக வந்து 100% தெளிவாக இருக்கணும். சரியா, இப்படி தான் வந்து ஒரு சார்ட்டை வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீக்லியில் இருக்கோம். சரியா, வீக்லியில் வந்து வேறு ஏதாவது நமக்கு ஒரு சோன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து நம்ம வரைஞ்சிருக்க மாதிரி வந்து ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி இது வந்து மேலே போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக டச் ஆனோடனே இங்கே ஆரம்பிச்சது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்க வந்தது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹையர் லோ இருக்குது. ஸோ 50% கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப வந்து ஃபார்ம் மேலே போயிடுச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இந்த இடத்துக்கிட்ட அது அந்த ரேஞ்சுக்கு போனோடனே திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகி கீழே வர மாதிரி காட்டியிருக்கு. திரும்ப அதை உடைக்க மேலே ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் உடைக்க முடியல. அதே ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக போயிட்டு ஈக்குவல் ஹை வச்சுட்டு திரும்ப அப்படி பொறுமையாக நேராக கீழே வந்துட்டு திரும்ப அந்த சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிடுச்சு. சரியா, இங்கே சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிடுச்சு. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜோன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இது இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ண ஜோனு. ஸோ இப்போ இந்த இடத்துல பெருசாக வந்து பை பண்ணியிருக்கவங்க வந்து சரியா எப்போதுமே ஒரே வாட்டியில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரீட்ரேட்டட் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணுறதுக்கு அவங்க பெரிய அமௌண்ட் அவங்க வச்சிருக்கிறது வந்து பெரிய அமௌண்ட். சரியா, ஒரு 10 பில்லியன் ஒரு 20 பில்லியன் இல்லை 50 பில்லியன் வந்து உள்ள கொண்டுட்டு வராங்க அப்படின்னா
அவங்க வந்து இங்க பை பண்ணிட்டு 10 பில்லியனுக்கு பை பண்ணிட்டு 20 பில்லியனுக்கு பை அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்றதே வந்து ரொம்ப சிரமம். சரியா, அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி அவங்க உள்ள கொண்டுட்டு வர்றது ரொம்ப சிரமம். ஸோ அவங்க எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அடுத்த என்ட்ரி, இதாவது இங்க பை பண்றத குறைஞ்சபட்சம் ஒரு 2 மடங்கு அந்த இடத்துல இருக்க மாதிரி தான் வந்து செல் பண்ணுவாங்க. சரியா, ஒரு 40,000 வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 80,000 டார்கெட் வச்சு தான் செல் பண்ணுவாங்க. இது வந்து பிக் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம். அதை வந்து உள்ள பிளேஸ் பண்றதுக்கே வந்து அவங்களுக்கு லிக்விடிட்டி நிறைய தேவைப்படும். சரியா, அவங்க நினைச்ச நேரம்லாம் நம்மள மாதிரி ஒரு 10 லாட்டோ 1 லாட்டோ நம்ம நினைச்ச நேரம் பை நினைச்ச நேரம் செல்லு பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவங்களுக்கு லிக்விடிட்டி தேவைப்படும். ஓகேவா, ஸோ அந்த லிக்விடிட்டி கிரியேட் பண்றதுக்கு அதுவே அவங்களுக்கு போதும் ஆயிடும். ஸோ அவங்க வந்து எனி டைம் வந்து எங்க வேணாலும் பை பண்ணி செல் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து ஒரு வாட்டி பை பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸை போடுவாங்க, டேக் ப்ராஃபிட். ஸோ ஒரு வாட்டி வந்து அவங்க பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச நேரம்லாம் வந்து நம்மள மாதிரி க்ளோஸ் பண்ணி விளையாட முடியாது. ஸோ வந்து இங்கே பை பண்ணுவாங்க, ஒரே வாட்டியில் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இது வரைக்கும் டார்கெட் அவங்களுக்கு. சரியா, அவங்க டேக் ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வெளியாக மாட்டாங்க. இங்கே போனால் தான் வெளியாவாங்க. சரியா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எதுக்காக இந்த மூவ்மெண்ட் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு இங்க வந்து ஃபில்அப் ஆக வேண்டிய ஃபுல் ஆர்டர்ஸும் வந்து ஃபில்அப் ஆகாம இருக்கும். ஒரு 1000 ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 100 ஆர்டர்ஸ் இருக்குன்னா 50 லாட்டு தான் வந்து ஃபில்அப் ஆயிருக்கும். மீதி 50 லாட்டு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பார்ஷியலா க்ளோஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஒரு லிக்விடிட்டியை உருவாக்கி பையர்ஸை உள்ள வர வச்சு இந்த இடத்துக்கு திரும்ப வந்து கம்மியான விலையில உங்களே இங்க வித்துட்டு திரும்ப கம்மியான விலையில வாங்கிட்டு இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு இன்னும் 50 லாட்டு இன்னும் போடுறதுக்கான என்ட்ரி உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான அந்த 50 லாட்டுக்கான பை என்ட்ரியோட அந்த இதை கலெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து இங்க போயிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இந்த மூமெண்ட் வந்து இது என்னத்துக்காக நான் சொல்றேன்னா இப்போ வந்து மார்க்கெட்ல இங்க வாங்கிட்டாங்க. சரியா, இன்ஜெக்ஷன் இங்க வாங்கிட்டாங்க, திரும்ப வந்து இங்க பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப புது ஆர்டர் ஸ்பேஸ் பண்றதை இங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. சப்போஸ் இதை தாண்டி கீழே கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற அவங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடும், இங்க போட்டிருப்பாங்க. சரியா, இந்த தாண்டி விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களோட எஸ்எல்ஸ் வந்து மோஸ்ட்லி இங்க ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை தாண்டி மோஸ்ட்லி விட மாட்டாங்க. அதனாலதான் வந்து இதை நான் ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷனல் பை ஜோன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சரியா, இதை ஏன் உங்களுக்கு நான் இன்ஸ்டியூஷனோட பை ஜோன் போடுறேன் அப்படின்னா இங்க வாங்கினவங்க இதை கொண்டுட்டு வந்து மேனிபுலேட் பண்ணி திரும்ப வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல அதே பிரைஸ்ல இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்கை எடுத்துட்டு இங்க ஏற்கனவே மீதி ஆர்டர் பிளாக் இருக்கும், கொஞ்சம் இருக்கும் ஆர்டர்ஸ் இருக்கும், அந்த ஆர்டர்ஸ் அப்ப எடுத்துட்டு திரும்ப இங்க இருந்து பிரைஸ் மேல போகணும். அப்படியே கீழே வந்தாலும் இதை தாண்டி கீழே போயிடக்கூடாது. இதை தாண்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் மாறி போச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு டவுட் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய 2 விஷயம், இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்து முடிச்சிருச்சா இல்லை இன்னொரு வாட்டி திரும்ப கீழே வருமா அப்படின்றது மட்டும்தான். அப்படி வந்தாலும் இதை தாண்டி போகக்கூடாது. சரியா, இதை தாண்டி போனால் நம்மளோட டோட்டல் ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம திரும்ப ரீஅனலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். இது வரைக்கும் கூட வந்துட்டு போகலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு விக் வச்சுட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி திரும்ப எடுத்துட்டு கூட திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகலாம். இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இங்க இருந்து மார்க்கெட்டு லிக்விடிட்டி ஆல்ரெடி எடுத்துருச்சா திரும்ப ஒரு வாட்டி லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகுதுன்னு பார்த்துட்டோம். லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போகுதா இல்லை ஆல்ரெடி லிக்விடிட்டி எடுத்துருச்சா இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் கூட கோ த்ரூ பண்ணலாம். சரியா, ஸோ நம்மளோட ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட்டை உடைக்கக்கூடாது. இது வரைக்கும் வேலிட் மார்க்கெட் மேபி இது வரைக்கும் கூட வந்துட்டு கூட திரும்ப இப்படி பொறுமையாக மேலே போகலாம். பட் இதை உடைக்கக்கூடாது. இதை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை வேற மாதிரி திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். சரியா, சரி ஓகே. இதில் வேற என்ன பார்ப்போம், அடுத்த சார்ட்டில் நம்ம வேற ஏதாவது அதுக்கான லிக்விடிட்டி எடுத்திருக்கா இல்லை என்ன சிம்டம் காட்டுதுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, நம்ம டே டைம் ஃப்ரேம் போவோம். டே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஜோனெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். சரியா, நம்ம ஸ்ட்ரக்சர் பெரிய பிக் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ணி இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த ஏரியா மட்டும் தான். இப்போ நம்ம இந்த பக்கம்லாம் பார்க்க தேவையில்ல, இதை நம்ம கட் பண்ணிடுவோம். சரியா, நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துக்குள்ள. சரியா, இந்த லெஃப்ட் சைடு என்ன நடந்திருக்கு, இங்கே ரைட் சைடு என்ன நடந்திருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடுக்கு இந்த ரைட் சைடு மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப இங்கே லெஃப்ட் சைடு உருவாக்கும் போது இந்த இடத்துக்கிட்ட என்ன நடந்திருக்கு, இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து தான் வந்து நம்ம இங்கே ரைட் சைடு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம எதுக்காக மேலே இருந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா பார்ட் பை பார்ட்டாக நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம சின்னது பண்ணிகிட்டே வரும், நம்ம டார்கெட்டை வந்து உடச்சிட்டே வரும்.
இங்கே பார்த்து முடிச்சிட்டோம், இங்கே எல்லாமே கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட டார்கெட் இங்கே எங்கேயுமே இல்லை, நம்மளோட டார்கெட் இங்கே மட்டும் தான் அப்படின்றத போக 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 1 by 1 நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டே வரும். நம்மளோட டார்கெட்டை சின்னதாக்கிட்டு அதை ஜூம் பண்ணி அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றத பார்க்கறது தான் வரும். ஸோ அதனால வந்து இது எல்லாமே கிளியரா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க பின்னாடி என்ன நடக்குதோ அப்படின்றத நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரியா? ஒரு காட்டுக்கு போறீங்க, ஒரு காட்டுல வந்து ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல நீங்க வாழ போறீங்க அப்படின்னா இதை சுத்தி என்னென்ன ஆபத்து இருக்கு, என்னென்ன இடம் இருக்கு, இங்க பிரச்சனை நடந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போன ஒரு வெளி இருக்கு, இங்க போன ஒரு எக்ஸிட் இருக்கு, இங்க போன ஒரு ஆறு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளியரான வியூ இருக்கும். உங்களுக்கு பயம் இருக்காது. என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு கிளியரா இருக்கனால உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கும். இப்போ நம்ம எதுக்காக இது பண்றோம்னா நம்ம வந்து மொத்தமா தெளிவாகணும். நம்ம என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கேருந்து போனா என்ன நடக்கும், எல்லாத்தையும் நம்ம தெளிவா இருக்கணும். அந்த தெளிவை கொண்டுட்டு வரதுக்கு தான் நம்ம இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சரி, ஓகே. இப்போ டே டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். டே டைம் ஃப்ரேம்ல வேற என்ன நம்மளாட்டி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த ஏரியா மட்டும்தான், வேற எல்லாத்தையும் விட்டுருவோம். சரியா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டி இருக்கு. சரியா? அது மேலே போகும்போது இங்கே வந்துட்டு மேலே போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே போகிற மாதிரி ஏமாத்தி இருக்கு, திரும்ப லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிருக்கு, திரும்ப ஒரு வாட்டிக்கு வந்துட்டு இங்கே இருக்க லிமிட் ஆர்டர்ஸை எடுத்துட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு. இங்க திரும்ப வந்து இங்க மேலே போனது இங்க திரும்ப வந்து இங்க லிக்விடிட்டி எடுக்கல. சரியா? இது அப்படியே மேலே போனது நல்லா மேலே போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பெருசா இதை லிக்விடிட்டி விடலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க வந்து உடைச்சிருக்கு, திரும்ப வந்து இந்த கேண்டில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா மேலே போயிருக்கு, திரும்ப வந்து பாதி 50% வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சிங்க. சரியா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி தான் என்ன அப்படியே இருக்கு, இதை எடுக்கல. நல்லா பாருங்க, இந்த கேண்டிலோட லிக்விடிட்டி எடுத்துருச்சு, பட் இந்த கேண்டிலோட லிக்விடிட்டி எடுக்கல. சரியா? இங்க இருக்க லிக்விடிட்டி அப்படியே இருக்கு, சரியா? ஸோ இந்த லிக்விடிட்டியும் இன்னும் எடுக்கல, இந்த லிக்விடிட்டியும் அப்படியே இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதா திரும்ப வந்திருக்கும் மார்க்கெட். இப்போ பாருங்க, இதை பாருங்க, கரெக்டா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட எதுக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னா இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கு. சரியா? இங்க எதுக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ எந்த மூவ்மெண்ட்டுமே வந்து சும்மா நார்மலா நடக்கிறது கிடையாது, ஏதோ அன்னைக்கு நடக்கிற நியூஸ் வச்சு நடக்கிறது கிடையாது. இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் நடக்குது. சரியா? ஈவன் நமக்கு நியூஸ் வந்தாலுமே அந்த நியூஸுமே ஒரு சர்ப்ரைஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் நடக்குது. இது வந்து ரொம்ப ஒரு விந்தையா இருக்கு. சரியா? அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாம நினைக்கிறோம் நியூஸ் தான் வந்து ட்ரேடை உருவாக்குது, நியூஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சரை உருவாக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், ஸ்ட்ரக்சர் படி தான் நியூஸே உருவாகுது. சரியா? இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு போரே வந்து திட்டமிட்டு இந்த இடத்துல நடக்கணும், இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் நடக்கணுன்ற மாதிரி இயற்கை வந்து நமக்கு மீறிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கு. எப்படி வந்து ஒரு ஜோதிடத்துல வந்து இன்னும் பிறக்காத ஒருத்தருக்கு அவரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அவருக்கு பிறந்தா அவர் இங்க வந்தா அவரோட வளர்ச்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றதோ அது மாதிரி இந்த யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அறிவெல்லாம் தாண்டின அளவுக்கு ரொம்ப மேல இருக்கு. சரியா? அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், நம்ம அதை பத்தி அப்புறம் பேசுவோம். சரி, ஓகே. நம்ம இப்ப இது கதைக்குள்ள வருவோம். இப்ப என்ன அப்படின்னா இங்க இருக்க லிக்விடிட்டி இருக்கு, ஸோ இந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இங்க லிக்விடிட்டி இருந்திருக்கு, பட் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து இங்க எடுத்துருச்சு. ஸோ பட் இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி இன்னும் அப்படியே இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்னும் எடுக்காம அப்படியே இருக்கு. சரியா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இங்க இது வரைக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் எடுக்கணும், இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுக்கணும். சரியா? ஸோ இங்க மேல என்ன நடந்திருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிச்சு. சரியா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போடணும்னா இதுக்கப்புறம் மேலே ஏற முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஹையர் லோ ஸ்டார்ட் ஆயிருக்கு, புது ஹையர் லோ வச்சிருக்கு. இங்கே ஹையர் லோ ஸ்டார்ட் ஆகி திரும்ப வந்து இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. சின்ன லோ தான் இது, வந்து ஒரு பிக் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து லோன்னு சொல்ல முடியாது. சரியா? இது வந்து ஃபுல்லாகவே ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் தான். இந்த ஃபுல் சைக்கிள் வந்து என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு இதுதான் கரெக்டான 50%. சரியா? இது வந்துட்டு திரும்ப என்ன பண்ணிருக்கணும், இப்படி மேலே திரும்ப ஒரு புது நியூ ஹை வந்து வச்சிருக்கணும். பட் என்ன பண்ணிடுச்சு, இதை உடச்சி கீழே வந்துருச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்றதுக்காக இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு. சரியா?
இது வந்து இப்போ செல் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் நான் சொன்னபடி இதை உடைக்கிற வரைக்கும் இது வந்து இன்டர்னல் பை தான், இது வந்து இன்டர்னல் செல் தான். இதை உடைக்கிற வரைக்கும் பிக்கர் டைம் ஃப்ரேம்ல இன்னும் வந்து இது பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண பிறகு இங்க வந்து அழகான ஒரு பை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பைக்குள்ள நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்றத பார்த்தா நம்ம இப்போ அந்த ட்ரெண்டு கூட என்டர் ஆகலாம். சரியா? சரி, ஓகே. இங்க வந்து நான் அந்த லைன்ஸ்லாம் மார்க் பண்ணியிருப்பேன், நான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக தான் வச்சுக்கணும். சரியா? இது வந்து இதை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. இது என்ன லெவல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ இந்த ப்ரௌன் கலர் மார்க் பண்ணியிருக்கு மந்த்லி லெவல், லாஸ்ட் மந்தோட ஹைலோ, இது லாஸ்ட் வீக்கோட ஹைலோ. இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கிறது லாஸ்ட் டேவோட ஹைலோ. சரியா? இதெல்லாம் எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறோமோ இல்லை வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணும்போது இந்த லெவல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சென்சிட்டிவாக வந்து நமக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து லாஸ்ட் மந்தோட ஹைக்கு போகும்போது இப்போ இந்த லாஸ்ட் மந்தோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் மந்தோட ஹைல இருக்கு. இது வரைக்கும் போயிட்டு திடீர்னு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, நமக்கு தெரியாது. இந்த லெவலில் மார்க் பண்ணலாம், நம்ம எதுக்காக இது ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வீக்லி லெவலுக்கு இங்கே வந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ இங்கே ரிட்டர்ன் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து சின்னதாக மேலே போகிற மாதிரி காட்டும். ஸோ நமக்கு எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்காக ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன், அதாவது இந்த இடத்துக்கிட்ட வந்தால் மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்கறதுக்காக தான் வந்து நம்ம லெவலில் வரைகிற ஒழிஞ்சு இந்த லெவலில் பிளைண்டாக வச்சுக்கிட்டு இங்கே வந்தோடனே பை இங்கே வந்தோடனே செல்லுன்னு இருக்கக்கூடாது. சரியா? இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், இங்கே வந்து ஒரு சின்ன மூவ்மெண்டம் காட்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மார்க்கெட் இந்த இந்த இதெல்லாம் வந்து லைன்லாம் மார்க் பண்ணுறோம். சரியா? நான் நார்மலாக மந்த்லி லெவலில் வந்து ப்ரௌன் கலர்லையும், வீக்லி வந்து பிங்க் கலர்லையும், டே வந்து எல்லோ கலர்லையும், 4 ஹவர்ஸ் வந்து ஸ்கால்பிங் பண்ண போனோம்னா ஒரு ப்ளூ கலர்லையும் மார்க் பண்ணுவோம். சரியா? இது என்னோட ஐடென்டிஃபிகேஷனாக மார்க் பண்ணுறேன். நீங்கள் இதையே சேமாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களோட விருப்பம். சரியா? இந்த லைன்ஸ் வந்து எதுக்காக வரைகிறோம் அப்படின்னா, அந்தந்த அந்தந்த ஒரு ஹை லோக்கு வரும்போது ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் காட்டும் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று வந்து லைவாக நடந்திருக்கு பாருங்க, இந்த இடம் போனோடனே ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா இது மந்த்லி ஹை, லாஸ்ட் மந்தோட ஹையில் இருக்கு. ஸோ வந்து புது ஹை வைக்கணும் அப்படின்னாலும் சின்னதாக கீழே வந்துட்டு மேபி இது உடச்சிட்டு புது ஹை வச்சாலும் வைக்கலாம், இல்லை வந்து லைட்டாக இன்னும் கீழே வந்துட்டு இங்கெல்லாம் இன்னும் லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப அப்படி பொறுமையாக கீழே வந்துட்டு இங்கே ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணி அப்படி பொறுமையாக மேலே போனாலும் போகலாம். சரியா? இந்த இடமும் இன்னும் லிக்விடிட்டி இருக்கு. சரியா? இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு. மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு இதை எடுத்துட்டு திரும்ப மேலே போதா இல்லை இங்கேருந்து மேலே போதான்றதை நம்ம பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 4 ஹவரில் இந்த சைக்கிளும் முடிஞ்சிருச்சு. சரியா? இங்கே இருக்க லிக்விடிட்டியோட எல்லாமே ரியாக்ட் பண்ணி இது வந்து ரியாக்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இந்த லெஃப்ட் சைடுக்கான ரியாக்ஷன் எல்லாத்தையுமே இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துருச்சு. ஸோ இப்போ புதுசாக உருவாக்குற மூவ் வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இதை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம அப்படியே நம்மளோட ஏரியாவை வந்து குறைச்சிட்டே வரும். இப்படி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுட்டே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நம்ம என்டர் ஆனாலும் எதுக்கு என்டர் ஆகிறோம்னு தெரியும், எதுக்கு எக்ஸிட் ஆக போகிறோம்னு தெரியும். அப்படி தப்பாக என்டர் ஆகிட்டாலும் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். எவ்வளோ கன்ஃபர்மேஷனாக எதுக்காக அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு வரதுக்காக மட்டும்தான். நம்ம சிஸ்டத்தை வந்து கரெக்டாக ரீஃபைன் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஒரு சின்ன இடத்துல கூட நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. சரியா? நம்ம பண்ணுற விஷயத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். மார்க்கெட்டோட விலை வந்து இப்படி தான் நடக்கணும், இங்கே மேலே போகணும் இங்கே கீழே வரணும்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் நம்ம பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற இது மொத்தமாகவே ஒன்று சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு ட்ரேடிங்கிறது நம்ம இந்த ட்ரேடிங் சார்ட்டை பார்த்து உருவாக்குற ஒரு கதை மட்டும்தான். அந்த கதையை தப்பாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது மொத்த சிஸ்டமும் தப்பாயிடும். அந்த கதையை வந்து என்ன நடக்குதோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் பார்க்கும்போது உருவாகிற கதை வந்து எனக்கு அது சொல்கிற கதை வேற, உங்களுக்கு வந்து அதுக்கு சொல்கிற கதை வேற. அது மட்டும் தான் நம்ம வித்தியாசம். அந்த கதையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் இஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ நம்ம சேட் பார்த்தபடி நம்மளோட ஏரியா இது மட்டும்தான். சரியா? இங்கே லிக்விடிட்டி இருக்குது. அப்புறம் இந்த ஜோன் வந்து நான் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிச்சு, திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி ஒரு இது எடுத்துச்சு, ஹை போச்சு, திரும்ப கீழே வந்துச்சு. இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன், அதாவது டபுள் பாட்டம் இல்லை டபுள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அழகான பாட்டம் உருவாகிறதுக்கான ஒரு பேஸ் சப்போர்ட் உருவாக்குறதுக்கான சரியான ஒரு ஸ்ட்ரக்சர், 100% ஸ்ட்ரக்சர் உருவாயிடுச்சு. இந்த டைம்ல நானுமே ஒரு என்ட்ராகி ஒரு சின்ன லாஸ் பண்ண நினைக்கிறேன். சரியா? இது வந்து ஒரு பை திரும்ப வந்து மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இருந்தாலும் இது வந்து கீழே வந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா இதை வந்து லிக்விடிட்டியாக மாற்றி நம்மளை வந்து பை பண்ண வச்சு
செல்லர்ஸ் வந்து நல்ல ஒரு செல் ஆர்டரை கிரியேட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட நோக்கம் வந்து நமக்கு வந்து பை செல் கொடுக்கறதே கிடையாது. அவங்க முதல்ல கீழே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். இங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கணும், கிளியர் பண்ணணும். அதுக்காக அவங்க கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க. நாம தான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம மேலே போகுதுன்னு நினைச்சு நம்ம தான் மாட்டிக்கிட்டு நம்ம தான் லாஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் படி இன்ஜினியரிங், அதாவது இது இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அவங்க இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரை வந்து இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து இருக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணல, வாய்ப்பை உருவாக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க எடுத்துட்டு இங்க வரும்போது இங்க இருக்க லிக்விடிட்டி ஆல்ரெடி இருந்தனால அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரே மூவ்மெண்ட் கீழே வந்துருச்சு. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வந்து சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வாட்டி ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி இருந்திருக்கு, இம்பேலன்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன வந்து ஒரு என்ன சொல்றது கன்சாலிடேஷன் மாதிரி பண்ணியிருக்கு. இங்க இருக்க ஆர்டர்ஸ்லாம் வந்து திரும்ப அக்குமுலேஷன் பண்ணி திரும்பவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேலே கொண்டுட்டு போற மாதிரி நமக்கு ரியாக்ஷன் காட்டியிருக்காங்க. இந்த இடத்த மட்டும் பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க எத்தனை வாட்டி ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, இங்கே கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு. சரியா? மார்க்கெட் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. இங்க மேலே கொண்டுட்டு போறதுக்கான எல்லா சைனுக்கு அப்புறம் 4-5 வாட்டி வந்து திரும்ப மேலே போறதுக்கான பிக் வச்சு இந்த இடம் வந்தாலே ரிஜெக்ட் ஆகி மேலே போகுது. பிளஸ் வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன், இன்ஸ்டியூஷன் அக்குமுலேஷன்றது இதுதான். மேலே போறது திரும்ப கீழே கொண்டு வரது, மேலே போறது கீழே கொண்டு வரது, மேலே போறது கீழே கொண்டு வரது. அக்குமுலேஷன் முடிச்சுட்டு மேலே உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு மேலே கொண்டுட்டு இப்போ என்ன நம்ப வச்சிட்டாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னா எப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்த உடைக்குதோ, இந்த ஹையவோ அந்த லோவோ உடைச்சிச்சு அப்படின்னா அங்கதான் போகுதுன்னு முடிவு பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப வந்து மேலே போற மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா மேலே போயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மார்க்கெட் இங்க இருந்து கன்ஃபார்ம் மேலே தான் போகுது அப்படின்னு எல்லாருமே என்டர் ஆயிருப்போம். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு தொடர்ந்து ஒரு ஃபால், சாதாரண ஃபால் கிடையாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி அவங்க வந்து தேவையான லிக்விடிட்டி நிறைய எடுத்துட்டாங்க. திரும்ப 2வது வாட்டியும் லிக்விடிட்டி நிறைய எடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட லிக்விடிட்டி அவங்க எடுத்துட்டு டைரக்டா எங்க கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா இங்க கொண்டு வந்தாங்க. இங்க மருந்து மூவ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல வந்து லாஸ்ட் மூவ் வந்து நான் சொன்ன ஆல்ரெடி காட்டின மாதிரி அங்க இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் எடுக்கிறதுக்காக தான் அவங்களோட மூவ் வந்து வந்திருக்கு. ஸோ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க வந்து போற வழியே கரெக்டா தெளிவா பிளான் பண்ணிட்டாங்க. சரியா? அவங்க போக வேண்டிய டார்கெட் இங்க இருக்க ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இத்தனை மூவ் வந்து அவங்க பண்ணது எதுக்காக அப்படின்னா, இங்க வந்து நம்மளை பை பண்ண வச்சு ஏமாத்தினது, இங்க பை பண்ண வச்சு ஏமாத்தினது எதுக்காக அப்படின்னா, இங்க போறதுக்கான லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்காக இங்க நம்மளை உள்ள என்டராக வச்சு அவங்க வந்து திரும்ப அந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பை பண்ணி கீழே வரதுக்காக தான், கொண்டுட்டு வரதுக்காக தான் இவ்வளவு மூவ் நடந்திருக்கு. ஸோ அவங்க நினைச்சபடி இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு அவங்களோட ஆர்டர்ஸ் எடுத்துட்டாங்க. திரும்ப வந்து இங்கே அக்கமுலேஷன் பண்றாங்க. திரும்ப நியூ பையா அக்கமுலேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம வந்து நிறைய பை செல் பண்ணி நம்ம நிறைய ட்ராப் ஆகி நம்ம டயர்டாகி எப்போ வெளில போறோமோ அப்போ மூவ்மெண்ட் வந்து அழகா அப்படி உடச்சிட்டு அப்படி பொறுமையா மேலே போகும். நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். சரியா? இதுதான் வந்து வழக்கமா நடந்துட்டே இருக்கு. சரியா? இதுக்கு மேலே நம்ம ஏமாந்துட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். நம்மளை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து வளர்த்துக்கல அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரம் காணா போயிருதுன்றது எல்லா ஃபீல்டுலையுமே வந்து ரொம்ப யதார்த்தமான விஷயம். அதுவும் இந்த ஏஐயோட ஃபீல்டு, இந்த குவாண்டமோட நம்ம ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு எரால இருக்கும்போது நம்ம அடாப்ட் பண்ணிக்கல, நம்ம வந்து அப்படியே வளராமல் இருந்தோம், எந்த ஸ்கில்லையும் புதுசாக கற்றுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுவோம். சரியா? என்னதான் ஒரு திறமையாக ஸ்மார்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்க நிலமையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10வது படிச்ச ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு வாத்தியாரா இருக்கலாம். அவர் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு கூட கிளாஸ் எடுத்திருப்பாரு. அதே சிலபஸ், அதே பாடம், அதே நாலேஜ், அதே இருந்தா போதும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு எடுக்கிற டீச்சர் கூட அவங்க படிக்கிற வெறும் அவங்க காலேஜில் படிச்சுட்டு வர அந்த பிஏடோ எம்ஏஎம்ஏடோ அது மட்டும் போதுமா அப்படின்னா இட்ஸ் நாட் எனஃப், கன்ஃபார்ம் எனஃப், நாட் எனஃப். ஸோ அவங்கள வந்து கண்டினியூவாக வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கல அப்படின்னா அவங்க வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுறது உறுதி. ஸோ எல்கேஜி யூகேஜிக்கு அப்படி இருக்கும்போது ட்ரேடிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்க நம்ம யார் கூட நம்மளோட கொலீக்ஸ் வந்து யாருன்னா இது ட்ரேடிங் வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கணும். சரியா? நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறது யாருன்னு தெரியுமா? வேர்ல்டு பில்லியனர்ஸ். வேர்ல்டுல இருக்க உலகத்திலே யார் மிகப்பெரிய பணக்கார நிறுவனங்கள் இருக்கோ அவங்க கூட தான் நம்ம இருக்கிறோம். சரியா? எல்லா அட்வான்ஸ் டேட்டாவும் அவங்க கிட்ட இருக்கு, எல்லா அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்டும் இருக்கு, எல்லாத்துக்கும் தேவையான பணமும் அவங்க கிட்ட இருக்கு.
நம்மளோட ஆப்போனன்ட் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது நாம வந்து வெறும் கேண்டிலையும் ரீட்ரேடர்ஸையும் சப்சோர்ட் ரெசிஸ்டன்ஸையும் ட்ரெண்ட் லைனையும் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நாம வந்து எவ்வளோ ஸ்டூபிட்னு நம்மளே நினச்சி பாருங்க. நம்ம ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கல அப்படின்னா இது உள்ள நம்ம வரது வந்து நம்ம வந்து நம்மளே வந்து என்னை தலையை வெட்டி எடுத்துக்கோ, நான் வந்து உனக்கு பலியாகிறேன் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆகிடும். சரியா? ட்ரேடிங்கை வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்கணும், சீரியஸாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு லேர்ன் பண்ணுறதுக்கு உங்கள் வாய்ப்புகளை திறந்து வைக்கிறதுக்கு மனசை திறந்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. புது வாய்ப்புகளை கற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறதுக்காக வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டே ஓடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒரே ஸ்ட்ராட்டஜியை 1000 விதமாக 10,000 விதமாக எப்படி எப்படிலாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, எப்படி எப்படிலாம் அதை எந்தெந்த ஆங்கிளில் பார்க்க முடியுமோ அப்படி எல்லாமும் செக் பண்ணுங்க. செக் பண்ணி நம்மளோட ஃபெயிலியர் ஆகுங்க. அந்த ஃபெயிலியர் மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கோங்க. அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆக முடியும். எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு சயின்டிஸ்ட் வந்து எந்த சோதனையும் பண்ணாமல் எடுத்த உடனே ஒரே இதில் வந்து சக்ஸஸ் ஆனவன் எவனுமே கிடையாது. வெளியில் காட்டுறது வந்து அவங்களோட 10,000வது முறையை தான் வந்து வெளியில் காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 9,999 டைம் அவங்க தோற்று போயிருப்பாங்க. அது வெளியில் காட்ட மாட்டாங்க. நாம என்ன நினைச்சுப்போம், நம்ம ஒரே வாட்டி தோத்த உடனே நம்ம வந்து அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம வெளியே வந்துடுவோம். சரியா? இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள வருவோம். சரியா? அடுத்து 4 ஹவருக்குள்ள போவோமா? சரி, இப்போ நம்ம டேலே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டேல வந்து நமக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே ஒரு பிரேக் அவுட் அழகான ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க. இந்த லிக்விடிட்டியை வந்து ஃபுல்லாகவே தாராளமாக கலெக்ட் பண்ணி நம்ம அவங்க இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபார்ம் ஆயிருக்கபடி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோ. இதை உடச்சி கீழே போகக்கூடாது. சரியா? திரும்ப வந்து இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த இன்ஜினியரிங் முடிஞ்சு திரும்ப இங்கே விட்ட லிக்விடிட்டியை திரும்ப கொண்டு வந்து எடுத்துட்டாங்க. இதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கிட்ட பெருசாக லிக்விடிட்டி விடல, இருந்தாலும் இங்கேயும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே லிக்விடிட்டி எதுவுமே அதிகமாக விட்டுட்டு போகல அவங்க. சரியா? இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணிட்டு ட்ரெண்ட் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. மந்த்லி ஜோனில் நிற்கிது. சரியா? மேபி இது வந்து இங்கே வந்தாலும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரி ஆகுங்க. தாராளமாக என்ட்ரி ஆகி டைட் ஸ்டாப்லாஸ் வைங்க. சரியா? டைட் ஸ்டாப்லாஸ் வச்சு இந்த இடத்துக்கிட்ட ஒரு என்ட்ரி எடுத்து பாருங்க. இந்த என்ட்ரி எடுத்துட்டு அடுத்த டார்கெட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கணும். சரியா? எந்த சோன் அப்படின்னா 98. சப்போஸ் இங்க இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்க என்ட்ரி ஆகி 98 வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து வந்து கீழே போச்சு திரும்ப வந்து உருவாச்சு அப்படின்னா நீங்க அடுத்தது வந்து 1,08,000 கூட. அதாவது நான் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க, பொசிஷன் ட்ரேடராக இருந்தீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்றேன், இதுல வந்து நீங்க இன்ட்ராடே வந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் க்ளோஸ் பண்ண இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா மார்க்கெட் அதுக்குள்ள நிறைய மேனிபுலேஷன் நடக்கும். சரியா? நீங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடர் வந்து அவங்களோட அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கணும். பட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஓவரால் பிக் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் போக போகுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சப்போஸ் வந்து இங்க வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு நல்ல சப்போர்ட்டா ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். சரியா? இதை எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மேபி ஃபர்ஸ்ட் இதுவோ இல்லை இதுவோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம அழகான ஒரு என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைய ஸ்ட்ரக்சர் படி இங்கே வேற எதுவுமே வந்து நமக்கு இன்னும் லிக்விடிட்டி இல்லை. எல்லா லிக்விடிட்டி கிராஃபும் முடிஞ்சிருச்சு. இது மேலே போகுது. சரியா? நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா என்னதான் இங்கே லிக்விடிட்டி எடுத்தாலும் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பை மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேபி ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு லாங் இதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே உருவாகிற ஒரு சப்போர்ட்டை நீங்கள் ஒரு டைட் எஸ்எல் வச்சு ஒரு என்ட்ரி எடுத்து பாருங்கள். இப்படி தான் வந்து நம்ம என்ட்ரியை வந்து கரெக்டாக ஒரு தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா சரி இதுக்கு மேலே வந்து ஒரு இது வரணும் அரைஞ்சு பாருங்க. என்னன்னா இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து எங்கே செட் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் இருக்கோமா? சரி, ஓகே. இதை வந்து வரைஞ்சி பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம லோவாக எடுத்துப்போம். இது வந்து லாஸ்ட் ஹை. சரியா? ஓகே. இப்போ வந்து
ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக இது ஒரு ஹையாக எடுத்திருக்கோம் சரியா. இதை வந்து ஒரு லோவாக எடுத்திருக்கோம், இதை ஹையாக எடுத்திருக்கோம் சரியா. ஒரு டே டைம் ஃப்ரேம் படி ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எடுத்திருக்கோம். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி 0 லெவலுக்கு மேலே போயிடுச்சு, கிட்ட வந்துருச்சு. ஸோ திரும்ப வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, திரும்ப வந்து 38 ஜோனு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே பை நடந்திருக்கு, ஸோ இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து இங்கே வந்து திரும்ப 38 வந்துச்சு அப்படின்னா 89,173 அந்த ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து திரும்ப 94,000 இருக்கலாம், இல்லைனா 98,456 சரியா. ஒரு 98,000 இந்த ரேஞ்சை வந்து நம்ம அடுத்த இது டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இங்கேருந்து ஒரு 98,500 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிட் ஆகணுன்றதுக்கான ஒரு ஃபிபனாச்சி இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் சரியா. இப்போ நமக்கு வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பை ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதை ஸ்விங் லோவாகவும் இதை ஸ்விங் ஹையாகவும் எடுத்துட்டு நம்ம வந்து இதை இப்படி நமக்கு ஒரு 38ல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இது சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இல்லை 50ல் கிடச்சதுனா கூட இன்னும் நல்ல என்ட்ரி சரியா. இன்னும் 50ல் வந்தது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 61க்கு கீழே 70க்கு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சம்டைம் இது விக் வச்சு இந்த லிக்விடிட்டியை திரும்ப எடுத்துட்டு கூட 61 வரைக்கும் கூட வந்துட்டு போகிறோம் வாய்ப்பு இருக்குது. 85 இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே லிக்விடிட்டி எடுக்காமல் இருக்குது. ஸோ மேபி இது வந்து கீழே வந்துட்டு 61 வரைக்கும் கூட 61.80 வரைக்கும் வந்துட்டு கூட அப்படி பொறுமையாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது சரியா. ஸோ இந்த 3 லெவலில் எந்த லெவலுக்கு வருதோ சின்ன ஒரு எஸ்எல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன மூமெண்ட் கிடைச்சா கூட உங்களுக்கு ஓகே தான் பாருங்கள். ஒரு இன்ட்ராடேயில் சின்ன மூமெண்ட் கிடைச்சா கூட ஓகே தான். இல்லை நான் வந்து ப்ராப்பராக பண்ணுவேன், எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் படி தான் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 61.80 அந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே என்ட்ரி கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுங்க சரியா. அப்புறம் ஏதோ 70க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இதை சாப்லாஸ் வச்சுக்கோங்க. இது கீழே போச்சு அப்படின்னா நம்ம அதை அதுக்கப்புறம் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மேபி ஏதாவது மேனிபுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கூட கீழே போயிட்டு கூட திரும்ப நமக்கு மேலே வரலாம் சரியா. நம்ம எப்போதுமே வந்து ஒரு சேஃப் என்ட்ரி 38 வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓகே, குட் என்ட்ரி. ஏன்னா இதில் வந்து ஒரு 50% லெவலுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் கூட வந்துட்டு போகலாம். அப்படி இல்லைனா இது வந்து லாஸ்ட்டு 61 உடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் திரும்ப அனலைஸ் பண்ணணும் சரியா. ஓகே கேஸ், இப்படி தான் வந்து நம்ம ஒரு அனலைசிஸை பண்ணணும் சரியா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் A to Z தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்த என்ன ஒரு பண்ணுறோன்னா அப்படின்னா தெளிவாக பண்ணுங்கள். அதோட ஆணி வேர் அக்கு வேற பிரித்து என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே போகணும், நம்ம எங்கே என்டர் ஆகிறோம், எல்லா விஷயத்தையும் தெளிவாக கற்றுக்கோங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேடிங் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் கற்றுக்கிட்டு ஒரே ஸ்ட்ரக்சரை திரும்ப 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 நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவும் நான் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்டான அனலைசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய்.